நேயர்களே, இப்ப நம்ம கூட இருக்கிறது வராககிரி வாஸ்து பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வராககிரி அப்படிங்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, மறைந்த அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர், தமிழக முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதாவுக்கு மிகுந்த நெருக்கமானவர். ஜோதிட சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர். அவர் இப்போ மீண்டும் அதிமுக ஆட்சி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாரு. நாம அவர்கிட்ட பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, எந்த காலகட்டத்துல இருந்து நீங்க ஜெயலலிதா அவங்களுக்கு நெருக்கமா சில ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க? ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லுங்க, விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரம் கோடி மக்களின் இதயத்தில் 8வது வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற புரட்சித் தலைவர் அவர்களின் ஆத்மாவின் ஆசியோடு அவரை வழிநடந்து அதிமுக ஆட்சி கட்டிலேயே 30 ஆண்டுகள் நிலைநிறுத்தி இந்த தமிழகத்தின் வரலாறு படைத்து சென்ற மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியோடும் எனது அனுபவங்களையும் அதிமுக கட்சியின் வளர்ச்சியும் அது எப்படி எதிர்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தலாம், ஆட்சி கட்டிலே அரியணையில் ஏறக்கூடிய வழிவகைகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்று விளக்கமாக நான் உங்களிடத்திலே எனது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்குண்டான தாங்கள் கேட்கின்ற கேள்விகளை நான் முறையாக பதில் சொல்ல விரும்புகின்றேன். நான் முதல்ல தலைவர் காலத்திலேயே 72, 75லேயே இங்கே சென்னையில் நிறையா நண்பர்களோட இங்கெல்லாம் கட்சி பணிகள் ஆற்றுவோம். அங்கேயும் கட்சி பணி ஆற்றுவோம். முதல்ல 77ல் எம்எல்ஏவாக இருந்தவர் வி.கே. சின்னசாமி, எங்கள் பவானிசாகர் தொகுதியில். அதுக்கு செகண்டில் ஜி.கே. சுப்பிரமணியம். அவர் நம்ம புரட்சி தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் கூடயே இருந்தவர். அவர் அந்த காலத்துலலாம் புரட்சி தலைவர் காலத்துலலாம் இங்கே வருவோம், எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு போவோம். அதுக்கு பிற்பாடு என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரோட மறைவுக்கு பின்னாடி அம்மாவுங்க மிகப்பெரிய போராட்டத்தில் அம்மாவுங்க 2வது பவானிசாகர் தொகுதி முதல்ல வெற்றி வாய்ப்பு அம்மாவுங்க வரும்போது 2 அணியார் பிரிஞ்ச போது, ஜாகனி புரிஞ்ச போது எங்க தொகுதியில் அதிகப்படியான ஓட்டுல நாங்க செயல்பட்டு பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ வந்தாங்க. செங்கோட்டையன் தான் பக்கத்துல, எங்க கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன். ஆமா, செங்கோட்டையன் ஐயா தான் எல்லாமே அவரு தான் பண்ணுவாரு, ஒருங்கிணைச்சு பண்ணுவாரு. எதுவா இருந்தாலும் நாங்க அவர் அணிக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவோம். அவரு தான் எங்களை எல்லாம் அரசியல்ல ஒரு வழி நடத்தி கொண்டு போய் சேர்த்துனாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வழி நடத்திட்டு இருக்காரு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவுங்க முதல் 92ல் ஆட்சிக்கு அதுக்கப்புறம் ஆட்சி இழந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தாங்க 97, 98ல. அப்ப 97, 98ல என்ன போச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல பாய்ஸ் கார்டனுக்குள்ள தான் ஜெயா டிவி ஆரம்பிச்சாங்க. ஆமா, அங்க கட்டடத்துக்குள்ளதான், கட்டடம் இது அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முதல்ல பாய்ஸ் கார்டனுக்குள்ளதான் ஜெயா டிவி இறங்கிட்டு இருந்தது. அப்ப ஸ்ரீகரின்னு சொல்லிட்டு அவர் நிர்வாகி இருந்தார், ஜெயா டிவியினுடைய நிர்வாகியா இருந்தார். அவர் மூலமா தான் நான் அம்மாவுக்கு எல்லாம் ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டதை கொடுத்தேன். அவரை தாண்டி வேற யாருக்கும் வெளிப்படுத்திக்க மாட்டோம். இங்க இருக்கிற மெயின் இதுன்னா, யாருக்கிட்டையும் நாங்களும் சொல்ல மாட்டோம், அவங்களும் அதை பத்தி வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஸ்ரீஹரி கொடுப்போம், சில நேரத்துல பூங்குன்றன் சார் கிட்ட கொடுப்போம் ஆச்சுங்களா. அப்ப என்னன்னா 97ல 97, 98ல பாய்ஸ் கார்டன்ல ஜெயா டிவி இருந்த போது ப்ரோக்ராம் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஜெயா டிவில. அப்ப ப்ரோக்ராம் பண்ணல, ஆனா லெட்டர் அப்படித்தான் கொடுத்தாங்க. ஆனா எங்க வேலை ஜோதிட ஆய்வு. அந்த ஜோதிட ஆய்வுல என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுப்போம், அந்த ஜாதகம் உண்மையா இருக்குதா, முதல்ல அது சரியா கணிக்கப்பட்டிருக்குதா, அந்த ஜாதகம் இவரோட தானா, இது உண்மையானதா, ஏன்னா இதை முதல்ல ஸ்டடி பண்ணணும். இப்ப நிறைய அந்த இடத்துல தவறுகள் என்னன்னா, கணித தவறுகள் நிறைய வருது. அவங்க உதவி கொடுப்பாங்க, அது தப்பா கூட இருக்கலாம், இல்ல இவங்கள ஒண்ணு ரெடிமேட் பண்ணிருக்கலாம், அப்படி நிறைய வந்துருது. அப்ப அதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அம்மா அந்த டீமை போட்டு ஆய்வு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்கிறாரு, 5 பேர் கேட்கிறாங்க. இந்த 5 பேருக்குல யாருக்கு பவர் அதிகமா இருக்குது? அம்மாவோட பவரும் இருக்கும், அம்மா பவர் இல்லாம எல்லா வேலையும் நடக்காது. இருந்தாலும் லோக்கல்ல அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, கட்சிக்காரன் செல்வாக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் அவருக்கு என்ன ஈடுபாடு, மக்களோட எப்படி நெருங்கி பழகிறாரு, இதை பத்தி எல்லாம் எங்க மாதிரி ஆளுகிட்ட தெரிஞ்சுக்குவாங்க. இதை தாண்டி ஜோதிட ரீதியான ஆய்வு, இந்த 4 விஷயங்களை தாண்டி ஜோதிட ரீதியாகவும் வாய்ப்பு இருக்குதா. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சீட் கொடுக்கும்போது அவங்க ஜோதிட பலனை ஆராய்ஞ்சு அவங்க பரிந்துரை பண்ணிடுவாங்க. ஒரு 5 பேருக்கு கொடுப்பாங்க, அதுல 1, 2, 3 எங்க கிட்டயுமே நிறைய ஒருத்தர் கொடுக்கறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ பத்தி ஆய்வு பண்றதுக்கு 10 பேர்த்துக்கிட்ட கருத்து வாங்குவாங்க.
அப்படியா? ஆமா ஆமா ஆமா. சரி, சரி. அப்ப யாரு சொல்றது கரெக்டா வருதுன்னு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க அங்கேயும் சும்மா இல்ல சொல்லிட்டு வெளியே வர முடியாது. நீங்க உங்களை மாதிரி 10 பேர்கிட்ட அப்போ நீ ஒப்பீனியன் கேட்பாங்க. ஓகே. அது ஒரு பெரிய டீமே இருக்கும். ஜோதிடம் பாக்குறதுன்னா பெரிய டீமே இருக்கும். அவன் 10 பேர்த்துக்கிட்டே லெட்டர் பேர் எழுதி வாங்கிடுவாங்க. யாரு சொன்னது கரெக்டா நடக்குதுன்னு ஆய்வு பண்ணுவாங்க. ஓகே. அங்க சும்மா எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி சரி சரி. ஓகே. அது நிறைய ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகணிதம்னு ஒரு மெத்தட் இருக்குது. ராஜகணிதம் இது இந்த 100 வருஷமா பயன்பாட்டில் இல்ல. கடந்து போன 100 வருஷமா நிறைய பேர் பயன்படுத்த தெரியல. ராஜகணிதம் 100 வருஷமா பயன்படுத்த யாருமே பயன்படுத்தணும். ஆமா இல்ல ஒரு சிலர் மட்டும். அது அந்த கணிதம் தெரிஞ்சவங்க சும்மா எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு போய் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்கள அனுகரம் மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அந்த ராஜகணிதம் பத்தி சிம்பிளா கொஞ்சம். ராஜகணிதத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனிதனுக்கு ஆளும் திறமை இருக்குதா, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா, அப்புறம் எந்த பகுதியில ஓட்டு உழுகு இருக்கு, எந்த பகுதியில உழுகாது, அப்ப அந்த உழுகாத இடத்துக்கு யாரை வச்சு அந்த ஓட்டை எடுக்கிறது, இதெல்லாம் அதுலயே வந்துடும். இப்ப ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா இந்த எம்எல்ஏவுக்கு இந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது, இங்க ஓட்டு உழுகும். அப்ப இவருக்கு மைனஸ் பாயிண்ட் ஒரு இடம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மைனஸ் பாயிண்ட்டுக்கு இன்னும் அந்த கூட இருக்கிற கட்சி உறுப்பினர் இருக்காங்க இல்லைங்களா, முக்கியஸ்தர் இருக்காங்களா, அந்த இடத்துல யார போடலாம் அந்த ஓட்டை வாங்குறதுக்கு. இந்த கணிதம் எல்லாம் அதுல வந்துடும். அதுல பேர் வந்துடும், ஊரு வந்துடும், இந்த ஆளை வச்சு இந்த ஓட்டை வாங்கலாங்கிறதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் அம்மாவுங்க ஸ்டடி பண்ணுவாங்க. எல்லாவுக்கு மேல அம்மாவோட ஆளுமையினாலதான் வெற்றி. புரட்சி தலைவர் நாமகரம் தான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கணும். புரட்சி தலைவர் பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நோய் ரெடி ஆயிடும். அதை பத்தி ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டை கேட்டா நோய் ரெடி ஆயிக்கும், மனிதனுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். அது தனியா ஒரு ஆய்வு போயிட்டு இருக்குது. அது தனியா புக்கெல்லாம் போடுறோம் பண்றோம். இப்படி நாம ஒவ்வொரு தொகுதியும் ஸ்டடி பண்ணுவோம். சரி, இப்போ ஏடிஎம்கேவோட இப்போ சமீபத்திய சரிவு, இப்போ உதாரணத்துக்கு நாம பிஜேபியோட கூட்டணி வச்சோம். எங்க ஊர்ல கம்ப்ளீட் ஓட்டு ஒரு 60-70% அதிமுக எப்பவுமே உழுகு, 80% வரைக்கும் உழுகும், அம்மா இருக்க வரைக்கும். இந்த நிலைமை இருந்தது. இப்ப பிஜேபி நம்மளோட கூட்டணி வந்த போது என்ன போச்சு அப்படின்னா அவங்க ஒரு 2-3 முறை போகும்போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு பிஜேபி ஆரம்பிச்சிட்டான். சரி, பிஜேபிக்காரன் அதிமுக தான் பிஜேபி தான் பாக்குறான். இது ஒரு முக்கியமான காரணம். பிஜேபி ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய எதிரி மாதிரி இல்ல, நம்மளுடைய வீழ்ச்சிக்கு அவங்க ஒரு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை. பிஜேபி ஒரு காரணம். என்ன காரணம்னா இப்ப என்னோட நான் மனசு திறந்து சொல்றேன், சசிகலா அம்மாவே முதலமைச்சர் ஆக்காம விட்டது பிஜேபி தான். அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்ல, தீர்ப்பு இருக்கலாம், தீர்ப்பு இருக்கலாம், பின்னணியில அரசியல் தான். அரசியல் இல்லாம இது நல்லா அரசியல் சாணக்கியமா இருந்தவங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா அந்த அம்மா உட்காந்துன்னு ஒரு ஆளுமையான அம்மா அந்த கட்சி தொடர்ந்து எடுத்துட்டு போயிருவாங்க, எல்லாமே கொண்டு போயிருவாங்க, பண்ணுவாங்கன்னாங்க. ஆனா அது எடை போட்டது என்னன்னா எடப்பாடி ஐயா அவிய கொஞ்சம் சரியா கணிக்கலன்னு என்னுடைய யோசனைங்க. சசிகலாவும் கணிக்கல, பவி ஐயாவும் கணிக்கல, நான் சொல்றதெல்லாம் இவர் செஞ்சிருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா எடப்பாடி ஐயா அதிமுக காப்பாத்தினாரு. அந்த வகையில நாம பாராட்டும். இத்தனை ஏன்னா இவ்வளவு நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, உள்கட்சி நெருக்கடி, எம்எல்ஏ நெருக்கடி, கட்சிக்காரன் போல பிச்சுட்டு இருக்கிறான், 5 கட்சி 5 உடைஞ்சு போச்சு. இத்தனையும் ஒருங்கிணைச்சு இந்த கட்சியை பிச்சுட்டு போகாம காப்பாத்துனது எடப்பாடி ஐயா. சரிங்க ஐயா, இதுவரைக்கும் எங்ககிட்ட பேசி உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நம்ம இன்னொரு டைம் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாண்பு புரட்சித் தலைவனோட ஆன்மாவும் அம்மா புரட்சித் தலைவரோட ஆன்மாவும் இந்த அதிமுகவுக்கு என்னைக்கும் துணை இருக்கு, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா போய் இந்த ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்னன்னா கொஞ்சம் மனமும் கொஞ்சம் இறங்கி வாங்க. எங்க மாதிரி தொண்டை நல்லா அனாதியா இருக்கிறோம், எங்களை எல்லாம் கொண்டு வருவான் டிஎம்கே காரன் ஆட்சி இல்லைன்னா. அதனால இன்னும் நாங்க பற்றோடு இருக்கிறோம். நீங்க ஒருங்கிணைந்தீங்கன்னா கட்சி ஆட்சிக்கு வந்துடும். ஆமா.